Hello all, I am Professor Kausalya. Today we are going to see a revision on UGC NET or SET exam on paper 1 unit 9 people development and environment. So this is a syllabus which we are going to see the development and the environment, human and environmental interaction, what and all will be the environmental issues, impact of the pollutant on human health, nature and energy resources, nature hazards and disaster, and finally moving with the environmental protocols, conventions, and all we are going to see. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 கோல்ஸ் இவங்க செட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இட் ஹாஸ் டு பி அச்சீவ்டு பை 2015 அச்சீவ் பண்ணிடணும். இது வேர்ல்டில் இருக்கிற மெயின் டெவலப்மெண்ட் சேலஞ்சஸை மெயினாக வச்சு இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோலை உருவாக்குறாங்க. ஸோ இதில் வந்து மில்லேனியம் டிக்ளரேஷன் வந்துட்டு எத்தனை கண்ட்ரி அடாப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 189 நேஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிட்டு இட் ஹாஸ் பீன் சைன்டு பை 147 ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டியூரிங் த யூஎன் மில்லேனியம் சம்மிட்டில் செப்டம்பர் 2000 நடந்தது. ஸோ இதில் இருக்கிற 8 மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்னன்னா மாஸ்டர் ஃபாலோயிங்ல கேட்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எராடிகேட்டிங் த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. செகண்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி தான், வறுமையை ஒழிச்சாலே உலகமே சிறந்து விளங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். ஸோ வறுமையை ஒழிக்கிறது தான். பசி இல்லாம தூங்கணும், யாருமே சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது உலகத்தில் அப்படின்னு சொல்றது அந்த ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷன். சரி, சாப்பாடு கொடுத்தாச்சு, சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு என்ன தேவை? படிப்பு தேவையில்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே யூனிவர்சல் லெவலில் ஒரு படிப்பை கொடுக்கணும், பிரைமரி எஜுகேஷனை கொடுக்கணுன்றது. அந்த பிரைமரி எஜுகேஷனில் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க பாருங்க, அப்படியே நம்ம மைண்ட் மேப் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ப்ரொமோட்டிங் ஜெண்டர் அண்ட் ஈக்குவாலிட்டி பவர் விமென். இங்கே வந்து ஆண் பெண் 2 பேருமே எல்லாத்துலேயுமே சமமாக இருக்கணும், படிப்பு கிடைக்கிறதுலா இருக்கட்டும், வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. ஃபோர்த் ஒன் இஸ் ரெடியூசிங் சைல்டு மொராலிட்டி. ஸோ குழந்தையா இருக்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்குதா, அதனால அவங்களுக்கு அவங்க வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கிற விஷயங்கள்லாம் ரெடியூஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் இஸ் இம்ப்ரூவிங் த மெட்டர்னல் ஹெல்த். ஸோ பிரசவ காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குதா, அது மாதிரி பார்த்துக்கிறது. சிக்ஸ்த் ஒன் வந்து உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்குமே. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பேக்ட் எய்ட்ஸ், மலேரியா அண்ட் அதர் டிசீசஸ். இந்த மாதிரி நோய்களுக்கு மருந்து வந்து எல்லாம் கிடைக்குதா, அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி வகையில் அமையிறது. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் த என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, நம்ம சுற்றுச்சூழல். எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா குளோபல் பார்ட்னர்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரியோ +20 கான்ஃபரன்ஸில் 2012 சொல்கிறாங்க இதை. ஸோ இது எங்கே அப்படின்னா ரியோ டி ஜெனீரோன்ற ஒரு இடத்துல தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வாட் வி வாண்ட். ஸோ நமக்கான ஒரு எதிர்காலத்தை நம்ம உருவாக்குறோம். அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த மில்லேனியம் கோலில் 15 கோல்ஸ் வச்சாங்கல்ல, அது அவங்க வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க அச்சீவ் பண்ண முடியல. அதனால இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு மறுவி இன்னொரு அதை இன்னும் இன்டெப்தா 8 கோலு 17 கோலா மாத்தினாங்க. அதோட டார்கெட் வந்து எப்போ வச்சிருக்காங்கன்னா 2030 நம்ம அச்சீவ் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 2024ல, அப்போ இன்னும் ஒரு 6 வருஷத்துக்குள்ள இதை மேக்ஸிமம் அட்டன் பண்ற அளவுக்கு ஓவராலா வேர்ல்டு வைட் நம்ம உழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 169 டார்கெட்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம்னா 17 கோல்ஸ் இருக்கு, அரௌண்ட் 170 டார்கெட்னு வச்சுக்கோங்க. அதுல ஒன்று மட்டும் கம்மியா இருக்கும், 70 117. ஸோ 170, ஸோ விச் இஸ் லைக் 169. தோராயமாக ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா 169 இருக்கும் டார்கெட். அதில் இண்டிகேட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னா 304, 34, 345 அப்படின்னு வச்சுக்கலாம். யூனியன் நேஷனல் அசம்பிளி ஜெனரல் அசம்பிளியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து டிரான்ஸ்ஃபரிங் ஆர் வேர்ல்ட் தென் 2020 அஜெண்டா ஃபார் த
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது வந்து நான் பைண்டிங் டாக்குமெண்ட். பிளட்ஜ் வந்து நான் பைண்டிங் டாக்குமெண்ட் எது அப்படின்னு கேட்பாங்க. அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். பிளட்ஜ் வந்து இங்கன்னா லீவ் நோ ஒன் பிஹைண்ட். எல்லாருமே வந்துட்டு ஒரு வாழ்க்கையில டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவங்களோட பிளட்ஜ். ஸோ நம்மளுடைய சஸ்டைனபிள் கோல்ஸ் 17 கோல்ஸ் இருக்குல்ல, இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் டீல்ஸ் வித் ஆர் ஓன் எஜுகேஷன். ஸோ குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கறது நம்பர் 4. சரிங்களா? ஸோ நோ பாவர்ட்டின்றது நம்பர் 1. எங்கேயுமே நம்பர் 1 பாவர்ட்டி. அண்ட் அங்க்ரி அங்கர்ன்றது அங்கே 1லேயே ஆட் பண்ணாங்கல்ல, இங்கே 2ல பண்ணியிருக்காங்க. 3 பார்த்தீங்கன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்த். குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். 4 வந்து எஜுகேஷன். 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 6 வந்து க்ளீன் வாட்டர் சானிடேஷன், தண்ணி நல்ல சுகாதாரமாக தண்ணி கிடைக்கணும். 6 7 பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி கிடைக்கணும். அண்ட் டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், எல்லாருக்குமே லைக் வேலை வாய்ப்பு கிடைக்கணுன்றது 8. சரிங்களா? 9 வந்து இண்டஸ்ட்ரியல் இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 10 வந்து ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். 11 வந்து சஸ்டைனபிள் அண்ட் கம்யூனிட்டிஸ். சஸ்டைனபிள் சிட்டி கம்யூனிட்டிஸ்லாம் நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். 12 வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். உலகத்தோட பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாயிட்டே இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன். 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன். 14 வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பிலோ வாட்டர். 15 வந்து லைஃப் ஆன் லேண்ட். ஸோ தண்ணியில் வாழ்கிற மீன் அவங்களெல்லாம் பாதுகாக்கிற வகையில் அமையிறது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலான 14. நெக்ஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து லைஃப் ஆன் லேண்ட். 16 வந்து பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். 17 வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். ஸோ வளர்ந்த நாடுகள் வளரா நாடுகள் எல்லாம் இணைந்து எல்லாரும் ஒன்றா வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறது. ஸோ 17 கோல்ஸோட மெயின் எய்ம் வந்து transform our world into better nation. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் மேட் டிசாஸ்டர். ஸோ ஹியூமன் மேட்னா நம்ம இதுக்கு இன்னொரு பேர் தான் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நாம மனிதர்களால் உருவாக்குற டேமேஜஸ் தான் இந்த ஹியூமன் மேட் டேமேஜஸ்னு சொல்கிறாங்க, டிசாஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், ஹியூமனும் என்வரான்மெண்ட் ரிலேஷன்ஷிப் தான் ஹியூமன் இந்த மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஹியூமன் என்வரான்மெண்டல் இன்ட்ராக்ஷன்னா இப்போ மனிதன் வாழ்வதற்காக நிலத்தை பெருக்கிறது. லைக் நம்ம ஒரு வீடு கட்டணுன்றதுக்காக இருக்கிற செடி கொடிகளை அழிச்சு அதை டீஃபாரஸ்ட்ரேஷன் ஆக்கிட்டு நம்ம வீடு கட்டி பில்டிங் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? மைனிங் இதெல்லாம் நம்மளோட தேவைகளுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஹியூமன் சோஷியல் சிஸ்டம்காக நம்ம வந்து நேச்சர் கிட்டேருந்து எடுக்கிறத, ஸோ நேச்சரை பாதுகாக்கிற வகையில் நம்ம என்ன திரும்பியும் தரோம் அவங்களுக்கு நேச்சருக்கு அப்படின்றத, லைக் கம்போஸ்டிங் இந்த மாதிரிலாம். So it is the relationship between the human and the environmental changes. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ், ஹியூமன் எப்படியெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க மேன்மேட் டிசாஸ்டர்னா. ஃபஸ்ட்டு இப்போ அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபுட் ப்ராடக்ட் பழைய காலத்துலலாம் ஹியூமன் வந்து என்ன பண்ணுவாங்க, மண் வளத்தை யூஸ் பண்ணிட்டு பண்ணாங்க. அதை தாண்டி புழுக்கள், புழு தான் வந்து ஃபார்மரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நிறைய ஃபர்டிலைசர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ நம்மளுடைய மண் வளத்தை அது கெடுத்துறது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆகிற டீஃபாரஸ்டேஷன், சாயில் டீக்ரடேஷன், வாட்டர் பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், இது எல்லாமே வரும். எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் சொல்லும்பொழுது நம்மளுடைய லைக் பவர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவுஸ் ஹோல்ட், இதுலேருந்து வர ரிசோர்ஸ் வெளியே ரிலீஸ் ஆகிற எனர்ஜிஸ் அதுவுமே ஏரோட பொல்யூட் ஆகிட்டு கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிக்கிறது. அண்ட் ஓஷன் ஆசிடிஃபிகேஷன்லாம் இதனால தான் நடக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன்,
ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லும்பொழுது லைக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது லைக் இட் ஹஸ் லைக் வெரி சிக்னிஃபிகன்ட் சோர்ஸ் ஆஃப் தி ஏர் பொல்யூஷன் ஆஸ் வெல். கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இது எல்லாமே வருது வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு பக்கத்தில் கட்டுறாங்கல்ல அது மாதிரி, டீஃபாரஸ்டேஷன், டீக்ரடேஷன், ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன் இதெல்லாம் வரும். இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெல் மேனுஃபேக்சரிங், மைனிங் ஆர் க்ரூல் ஃபார் த எக்கனாமிக் க்ரோத் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இட் ஹாஸ் லைக் கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட், புவர்லி மேனேஜ்டு வேஸ்ட் இது எல்லாமே வரும். அண்ட் இட் ஆல்ஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் த environmental as well. ஸோ நம்ம என்னென்னலாம் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அந்த இம்பேக்ட்னு பார்க்கும்பொழுது டீஃபாரஸ்டேஷன். ஸோ மரத்தெல்லாம் வெட்டி அதை நிலமாக்குறாங்க அப்படின்பொழுது மரத்துலேருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது. கார்பன் டை ஆக்சைடு விலை கார்பன் டை ஆக்சைடோட நம்ம ப்ரீத் பண்ணி ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டு இருந்தால் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் த நேச்சர். ஸோ குளோபல் டெம்பரேச்சர் கிளைமேட் சேஞ்சுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பங்களிக்க போகுது. இதை தாண்டி ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், சாயில் ரீக்ரடேஷன் இட்ஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் இட். ஓவர் பாப்புலேஷன், அன்ஸ்டேபிள் ரிசோர்ஸஸ் யூசஸ் லைக் நமக்கு தேவையானதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அதுவுமே லைக் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக என்ன வாட் அண்ட் ஆல் த வேஸ் டு மிட்டிகேட் த நெகட்டிவ் இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் பண்ணணும். முடிஞ்சாலும் கம்மி பண்ணணும், அதை திரும்பி திரும்பி யூஸ் பண்ணணும் அண்ட் ரீசைக்கிள் பண்ணணும். அது யூஸே பண்ணாத அளவுக்கு நம்ம நிலமையில அது திரும்பி அது வேற ஒன்று பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸ்விட்சிங் டு ரெனியூபிள் எனர்ஜி. ரெனியூபிள் எனர்ஜின்றது நம்ம திரும்பி திரும்பி நமக்கு கிடைக்கிற எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட், சோலார் பவர் இந்த மாதிரிலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஆல் தீஸ் ஃபியூல்ஸ் அண்ட் ஆல். பிளான்ட் ட்ரீங், நிறைய மரங்களை நடணும். ஸோ தட் நம்மளுடைய ஏர்த்தோட கிளைமேட் இன்னும் பெட்டர் ஆகும். கார்பன் எமிஷனோட விச் ஹஸ் பீன் ப்ரொடியூஸ் பை ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் வில் பி கம்மிங் இன் டு கண்ட்ரோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசிங் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டை இன்னும் சப்போர்ட் பண்ணுறது, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறது, சப்போர்ட்டிங் கன்சர்வேஷன் எஃபெக்ட். ஸோ இயர் தே வில் பி ப்ரொடெக்டிங் த ஹேபிடேட்டட் அண்ட் ப்ரிவென்ட் த லாஸ் ஆஃப் த பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் அண்ட் ஆல் த மிட்டிகேஷன் மெஷர்ஸ் ஃபார் த ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், கிரீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பொல்யூஷன் ரிலேட்டடாக இருக்கிறத கம்மி பண்ணுற விதத்தில் லைக் பைசைக்கிள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், வேஸ்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் பொல்யூஷன் ஆன் ஹியூமன் ஹெல்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து அட் லோக்கல் லெவலில் ட்ரிங்கிங் வாட்டர், புவர் ஏர் குவாலிட்டி, இன்ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில், ஹெல்த் இஷ்யூஸ் டியூ டு அசாடஸ் வேஸ்ட். ரீஜனல் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீஃபாரஸ்டேஷன், டெசர்டிஃபிகேஷன், பொல்யூஷன், டிமினிஷிங் ஆஃப் ஃபாசல் ஃபியூல்ஸ் இதெல்லாமே வரும். அண்ட் ஃபைனலி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஆஃப் குளோபல் லெவல்னா குளோபல் வார்மிங், டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர், ஆசிட் ரெயின், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஓசோன் லேயர் இது தெரிஞ்சுக்கணும், இது ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் வரும். ஸோ ஓசோன் லேயரில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நம்ம ஏர்த் இருக்கு, அதுக்கு மேலே வந்து ட்ரோபோஸ்பியர், அதுக்கு மேலே ஓசோன் லேயர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ இங்கே வந்து நேச்சுரலி இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்சார்ப் ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆஃப் த சன்.
ஓகேங்களா. ஸோ தட் ஒரு கிரவுண்ட் லெவல்ல இட் இஸ் லைக் அ பொல்யூட்டன்ட் வித் ஹைலி டாக்ஸிக் எஃபெக்ட்லாம் வந்துட்டு அது அங்க இருக்கும். ஸோ நம்ம இங்க காத்து ரிலீஸ் பண்றோம்ல, லைக் நிறைய டாக்ஸிக் கேஸஸ், டாக்ஸிஸ், இது எல்லாமே வந்துட்டு ஏர்த்துக்கு மேல போயிட்டு அது ஒரு ஒரு டாக்ஸிக் லேயர் மாதிரி உருவாயிடுது, ஒரு ஹார்ம்ஃபுல் லேயர் மாதிரி. ஸோ அதை தடுக்கிற விதத்தில் நம்ம என்ன பண்றோம்? ஸோ ஓசோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேன்மேட் பொல்யூட்டன் வில் பி அ லோவர் இந்த லோவர் அட்மாஸ்பியர். ஸோ செகண்டரி ஏர் பொல்யூட்டன் இருக்கு. அண்ட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த photochemical smog. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வேர் troposphere ozone formation will be occurring with the few things which is like namely nitrogen oxide, carbon monoxide, volatile organic compound. ஸோ இது எல்லாமே வந்து அட்மாஸ்பியரில் சன்லைட்டோட ரிஃப்ளெக்ட் ஆகும், ரியாக்ட் ஆகும்பொழுது ஸோ இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் ஹேப்பன் ஆகும். ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி த பொல்யூஷன்ஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி we are going to see in the coming slide. ஸோ ஸ்பெசிஃபிக்லி லைக் யூவி ஸ்பெக்ட்ரம் எல்லாம் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க வந்து எசென்ஷியல் காம்பனன்ட் தட் சீன்ஸ் அவுட் யூவி ரேடியேஷன் இந்த அப்பர் அட்மாஸ்பியர். இங்க வந்து மேன்மேட் பொல்யூட்டன்ட் ஆர் கேன் டிஸ்ட்ராய் இட் இட்செல்ஃப். சிஎஃப்சி இஸ் லைக் குளோரோஃபோரோ கார்பன்ஸ். ஸோ ஓசோன் டிப்ளேஷன் உருவாக்குறதுனால நம்மளுக்கு வந்து எர்த்தை அதிக லெவலில் ஹிட் ஆகும் யூவி ரேடியேஷன். அதனால ஐ கேட்ராக்ட், ஸ்கின் கேன்சர், வீக்கெண்ட் இம்யூனிட்டி, மெனி டிஸ்பியூட் எக்கோசிஸ்டம், மெனி டேமேஜ் கிராப்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஆகும். இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் இந்த ஓசோன் லேயரில் வந்து மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் 1989 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து குளோரோஃபோரோ கார்பனை வந்து ரெடியூஸ் பண்ணுற விதத்தில் இது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தி ஸ்டார்டட் யூஸிங் ஹெச்எஸ்சிபி ஹைட்ரோக்ளோரோ கார்பன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் யூஸ் பண்ணி. ஸோ இயர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தி பிக்சர்ட் லைக் 2000 இண்டிகேட்ஸ் தட் ஓசோன் லேயர் வந்து கவர் ஆயிட்டு இருக்கு 2000ல. ஸோ ஃபுல்லாக வந்து 2050 ஃபுல்லாக கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏர் பொல்யூட்டன்ட்ல 2 ஏர் பொல்யூட்டன்ட் இருக்கு, பிரைமரி அண்ட் செகண்டரி. இந்த பிரைமரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் லைக் டைரக்ட்லி ஃப்ரம் எய்தர் நேச்சுரல் ஈவெண்ட் ஆர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி பொல்யூட்டன்ட். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டஸ்ட் ஸ்டார்மாக இருக்கட்டும், வேல்கனோ அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி எமிஷன் ஃப்ரம் தி வெஹிக்கிள் ஆர் இண்டஸ்ட்ரியல். இந்த செகண்டரின்றது நம்மளுடைய பிரைமரி பொல்யூட்டன்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு பேசிக் காம்பனோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு புது காம்பனண்ட்டாக உருவாகும், புது பொல்யூட்டண்ட்டாக உருவாகும். அதுதான் செகண்டரி. லெட்ஸ் see the example of things. ஸோ பிரைமரி பொல்யூட்டன்ட்னு சொல்லும்போது ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட காம்பனன்ட்ஸ் இருக்கும், ஏர்ல சில பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ரைட். ஸோ லைக் விண்ட் இதெல்லாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுடைய நம்ம ஹியூமன் மேட்னால வர ஆக்சிஜன், ஐ மீன் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அம்மோனியா, வாலடைல் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், பர்டிகுலேட்ஸ், இந்த குட்டி குட்டி இந்த இப்போ இந்த ரேஸ்ல வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா குட்டி குட்டியா தூசிகள் இருக்கும்ல, அதான் பர்டிகுலர்ஸ். அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ இது எல்லாமே பிரைமரி காம்பனன்ட் பொல்யூட்டன்ட். இது ஆல்ரெடி இருக்கிற காம்பனண்ட்டோட ரியாக்ட் ஆகி ஒரு புது காம்பனண்ட்டாக உருவாகிறது அது செகண்டரி பொல்யூட்டன்ட் விச் இஸ் லைக் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, நைட்ரஜன், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபர் ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஃப்ரீ ஆக்சைடு, அம்மோனியம், particulates. So these are the main air pollutions. நெக்ஸ்ட் வாட்டர் பொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சர் லைக் எதனால இது வரும், லைக் ஒரு கம்போசிஷன் ஆஃப் பிளான்ட் ஆர் அனிமல், வால்கானிக் எரப்ஷன், கோஸ்டல் கிளிஃப் எரோஷன், அப்படி இல்லைன்னா லேண்ட்சைட்ஸ், சாயில் எரோஷன்ன்றதுனால. ஸோ ஒரு மனிதனால் உருவாக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரினால தண்ணியில், இண்டஸ்ட்ரியோட அழுக்கு தண்ணியெல்லாம் அப்படியே தண்ணியோட தண்ணியாக விடுறது ரிவரில், இதெல்லாமே தப்பில்ல. அர்பன், அக்ரிகல்ச்சர், கல்ச்சுரல் சோர்சஸ் எல்லாம். ஸோ மேஜர் வாட்டர் பொல்யூட்டன்ட்னு எடுத்துக்கிட்டா இண்டஸ்ட்ரியில் லைக் ஹெவி மெட்டல், பொரான், ஜிங்க், லெட், மெர்க்குரி இதெல்லாமே இருக்கு. அக்ரிகல்ச்சர் பொல்யூட்டன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா insecticides, uh, pesticides, chemical fertilizer, weeds, plant remain. Urban pollutant எடுத்துக்கிட்டிங்கன்னா sulfate ion, nitrate ion, chlorine, sodium, calcium, nitrates, phosphorus இதெல்லாமே வரும். நேச்சுரல் பொல்யூட்டன்ட்னா
volcanic dust, debris இதெல்லாமே. அண்ட் ஃபிசிக்கல் பொல்யூஷன்னா ஆயில், கிரீஸ், dissolved and suspended soil, solid, volcanic dust. ஸோ இதனால வந்து என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியில வாழ்ற உயிரினங்கள் இறந்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இரிகேஷன் ஆஃப் த பொல்யூட்டன் வாட்டர் ஆஃப்டர் பிளான்டிங் ரிசல்ட்டிங் இந்த yellowish coloration. Distribution of the food change and diseases. என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, லைக் டைஃபாய்ட், குளோரியா, ஜாண்டிஸ், டைரியா, ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதனால வந்துட்டு எக்கோசிஸ்டமே பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நான் பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஸோ பாயிண்ட்னு சொல்லும் பொழுது என்ன வருதுன்னா, இட் இஸ் அகெயின் அ ஸ்பெசிஃபிக், இட் ஹஸ் பீன் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபிக் லொகேஷன். ஒரு பைப்லைன்லேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது அப்படின்னா அது வந்து லைக் என்ன சொல்றாங்க, directly into water body, it represents the point source of pollution. இதுவே வந்துட்டு நான் பாயிண்ட் சொல்யூஷன்னா இட்ஸ் லைக் indirect. The larger area such as runoff from the agriculture feed, gassing land, construction site, mines, pits இதெல்லாமே வரும். இது தாண்டி ஸ்மாக்ல 2 விதமான ஸ்மாக் இருக்கு. ஸ்மாக்னா தெரியும்ல, லைக் இட் ஹஸ் பீன் லைக் ஸ்மாக், ஃபாக்லாம். ஸோ இது வந்து ஒரு காமன் வந்து ஏர் பொல்யூஷனால தான் உருவாகுது. ஸோ இதில் வரைக்கும் கெமிக்கல் ஸ்மாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் வெரி சில்லாக இருக்கும். ஹியூமிட் கிளைமேட்டில், கூல் ஹியூமிட் கிளைமேட்டில் அது அக்கர் ஆகும். இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஸ்மாக், ஃபோக், சல்ஃபர் டை ஆக்சைடு. இட் இஸ் ஆல்சோ வெல் ரெடியூஸ் யர் ஃபாக். போட்டோகெமிக்கல் ஸ்மாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் லைக் ஸ்மாக் தட் அக்கர்ஸ் இன் அ வார்ம், ட்ரை, ஷைனி கிளைமேட். ஸோ இதோட மெயின் காம்பனன்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மாக் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ஆக்ஷன் ஆஃப் சன்லைட் ஆர் அன்சர்டன்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் நைட்ரோஜன் ஆக்சைடு which will be produced by autochemicals and factories. இங்கே போட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் தேர்ஃபோர் இது வந்து ஆக்சிடைசிங் ஸ்மாக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ்னால வர பிரச்சனைகள். ஸோ நாய்ஸ் இஸ் அன்வான்ட் சவுண்ட் ஒரு அன்பிளசன்ட் சவுண்ட் which will occur in a discomfort in the area, right? So source of a noise pollution சொல்லும்போது நம்ம வீட்டில் இருக்கிற டிவி, கேஜெட், லவுட் ஸ்பீக்கர், கிரைண்டர், மிக்சர் எல்லாமே தான் வரும். சோஷியல் ஈவெண்ட்னா லைக் என்ன மாதிரி பார்ட்டிஸ் பண்ணுறது, சோஷியல் ஈவெண்ட் நடக்கிறது, இதெல்லாம் அங்கேருந்து சத்தம் வர்றதில்ல. இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்னா லைக் பிரிண்டிங், ப்ரெஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் இதெல்லாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா லைக் ஒரு ஃப்ளைட் பறக்கிறதா இருக்கட்டும், கிரவுண்ட் ஆகுறது, வெஹிக்கிள் சவுண்ட் இந்த ரோடு இதெல்லாம். ஸோ இதனால என்னெல்லாம் ப்ராப்ளம்னா கேட்கறதே தன்மை வந்து கம்மியாயிடும், ஸ்லீப் டிஸ்டர்பேஷன் வரும், அப்புறமா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான இல்னஸ், ஸ்பீச் இன்ஃபரன்ஸ் அண்ட் லாஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஸ் வெல். ஸோ இதுதான் நம்மளுடைய டெசிபல் ஸ்கேலு. ஸோ 0 லெவல்லேருந்து 140 லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். நம்முடைய துடிப்பு சத்தம், இதே துடிப்பு சத்தம் வந்து 10 டெசிபல். அந்த மாதிரி விஸ்பர்னா 30 டெசிபல். ஸோ இப்போ இங்கே வரைக்கும் பெயிண்ட் ஆகுறதாம ஓரளவுக்கு ஓகே. இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட 50 டெசிபல் இருக்கும். அப்புறம் மாடிரேட் டு குவைட்னா நம்ம பேசிக்கிறோம்ல அது 60 டெசிபல். இதை தாண்டி சத்தமாக இருக்கிற கார் வந்து 70, வெரி லவுட்னா ட்ரக்ஸ் 80. ஸோ இதை தாண்டி வந்து மேலே போகிறது எல்லாமே த்ரெஷோல்ட் ஆஃப் பெயின் தான் உருவாக்கும். ஸோ லேண்ட் பொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்மளுடைய நிலப்பரப்பை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ மேனோட ஆக்டிவிட்டீஸ் எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணுதுன்னு படிக்கிறது. ஸோ இயர் அக்ரிகல்ச்சர் சோர்ஸ் லைக் ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்ப் ஆர் அனிமல் மெஷோர் அண்ட் ஃபார்ம் ரெசிடைஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் ஆஷஸ், ஃப்ளை ஆஷ், மைனிங் சோர்ஸ், இண்டஸ்ட்ரியல் சோர்சஸ், சாவேஜ் ட்ரீட்மெண்ட், garment or waste, deforestation, chemical and nuclear plant இதெல்லாமே வரும். ஸோ இதில் வந்து ஒரு hazardous chemical can wipe out while living with the living organism by using your living organism in the soil.
And the activities like landfill, mining industry, destruction to vegetables, here there are like it can also have a lead to liver, skin, heart cancer, neurological damage எல்லாம் அந்த land pollutionனால உருவாகிறது. சாயில் எரோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் லைக் டிடாச்சிங் த ரிமூவல் ஆஃப் த லூஸ் அண்ட் சாயில் பர்டிகுலர்லி பை த வாட்டர். ஸோ இப்போ லைக் ஒரு ஒரு காத்தடிக்குது அப்படின்னா இந்த மண்ணெல்லாம் பறக்கும்ல, ஸோ லூஸ் அண்ட் வாட்டர் சாயில் எல்லாம் வெளியே எடுத்துட்டு போயிடும். டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷனில் ஃபர்ஸ்ட் வந்து விண்ட் எரோஷன். ஸோ காத்தின் மூலியமா ஏர் vertical stands from the desert by which they know the conclusion. அண்ட் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஹியர் த சம்திங் லைக் இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிட்டாச்சிங் அண்ட் ரிமூவல் ஆஃப் லூசன்ட் சாயில். ஒரு தண்ணி பாய்ச்சறதா இருக்கட்டும், கிரவுண்ட் வாட்டர் ரெயின்னால இருக்கட்டும், சீவேஸ்னால, விண்டுனால, இது எல்லாமே மண் வளத்தை வந்துட்டு மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் லைக் சாயில் எரோஷன். சாயில்ல இருக்கிற டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா விண்டு எரோஷன். ஸோ காத்துனால லைக் soil particles and sand from the deserts by wind, it is like it will be spread over. Next வந்து sheet erosion னு சொல்லும் பொழுது here the water moves over the land surface like a sheet மாதிரி எடுத்துட்டு போவோம், ஒரு லேயர் ஆஃப் சாயில். குல்லி எரோஷன் சொல்லும் பொழுது இட் இஸ் லைக் அ channel as a ஒரு ஸ்லோப் சேனல் மூவிங் டவுன் த ஸ்லோப் சேனல். இங்கே வந்து சாயில் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் gullies which gradually multiplied and spread over the large area. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம சொல்லலாம் இந்த மந்த்ல தான் மழை வரும், ஆனால் இப்போ நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியலல்ல, எப்போ வேணால் மழை வரலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற கிளைமேட் சேஞ்ச்னால தான். கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அண்ட் வார்மிங் ஓஷன், shrinking ice sheet, glacial retreat, decreasing in the snow cover, sea level rise, declining Arctic sea ice, ocean acidification. So these are the list of climate change evident in form in India. ஓகே, வில் கண்டினியூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காசஸ்லாம் பார்க்கும்பொழுது இட் வில் இன்க்ரீஸ் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லும்போது இட் வில் வார்ம் த அட்மாஸ்பியர் ட்ராப். ஸோ ஏர்த்தை வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு வார்ம் ஆக்கிடும். ஸோ கேஸ்லாம் என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது எஃபெக்ட் லைக் நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், மீத்தேன், குளோரோ கார்பன்ஸ், இது எல்லாமே. ஸோ இங்கே வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it has been raised atmosphere carbon dioxide level from 280 parts per million to 400 parts per million in the past last 150 years. ஸோ இதுதான் வந்துட்டு climate change பற்றியோட டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம வந்து சீ லெவல் வந்து தொடர்ச்சியாக மேலே போயிட்டே இருக்கு, அதுக்குள்ள நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய என்வரான்மெண்ட்டை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கிறத விட 4 feet வந்து 2010ல 2100ல ஆகிடும்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிக் ஓஷன் இட்ஸ் லைக்லி டு பி ரைஸ். ஐ ஹோப் நவ் இட்ஸ் விசிபிள். அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் வந்து ரிசல்ட்ஸ் மோர் ட்ரஃப்ட் அண்ட் ஹீட் வேவ், இந்த மாதிரிலாம். ஃபோர்ஸ் ஃப்ரீ சீசன் உருவாகும், டெம்பரேச்சர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது. சரிங்களா? ரேடியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியர் ரேடியேஷன் அண்ட் இட்ஸ் எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறது இதெல்லாமே. ஸோ நியூக்ளியர் radiation is like one of the chief form of energy consisting highly energy participles. Okay.
ஸோ இங்கே ரேடியேஷன் குட் பி நேச்சுரல் லைக் சோலார் காஸ்மிக் இதெல்லாம். அண்ட் ஹியூமன்னா நியூக்ளியர் இந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இதில் என்ன என்ன எந்த அளவுக்கு இது ஹார்ம்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா லைக் ரேடியோட்டிக் ஐடுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 131 டு சார்டீனியம் SR13 சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே ஒரு நியூக்ளியர் வேஸ்ட் ஃப்ரம் த அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இட் வில் கிரியேட் கேன்சர் ஆஃப் தைராய்டு, கேன்சர் ஆஃப் போன் மேரோ, இது எல்லாமே உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்ட் 1ல பார்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்ட் 2 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.